அல்லேலூயா. ஆமென். நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவரே, நீர் பெரியவர். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற கர்த்தாவே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக பலியாகி எங்களை உம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதமானவர். ஆமென். நிரந்தர நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம். இம்மட்டும் எங்களை கொண்டு வந்திருக்கிறவரே, இம்மட்டும் எங்களை வழி நடத்தி இருக்கிறவரே, இம்மட்டும் எங்களுக்கு தயவாயிருக்கிறவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். பயமில்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயமில்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகிலே இருக்கும் விட நமக்குள் இருப்பவர் பெரியவரே. துணை நின்று நமக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். துணை நின்று நமக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார்.
பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தார். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா, இயேசு இன்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா, இயேசு இன்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். பயம் இல்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் இல்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அருமையான இந்த ஆராதனை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆராதிக்க வந்திருக்கிற எங்களையும், எங்கள் ஆராதனையில் இறங்கி வந்திருக்கிற உம்முடைய பிரசன்னத்தையும் ஆண்டவரே நாங்கள் உணர நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஆசீர்வதித்தருளும் உம்முடைய பிரசன்னத்தினாலே. இந்த ஆராதனையிலே நாங்கள் தொடர்ந்து செய்கிற ஆண்டவரே ஒவ்வொரு செயலிலும் உடைய நாமம் உயரட்டும். நாங்கள் வாய் திறந்து பேசுகிற, பாடுகிற ஆண்டவரே, நாங்கள் இருதயம் கொண்டு யோசிக்கிற எங்கள் யோசனைகள் எல்லாவற்றிலேயும் உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. ஆண்டவரே, எங்கள் கரங்கள் உம்முடைய துதியை பாடட்டும், எங்கள் நாவு உம்முடைய நன்மையை அறிவிக்கட்டும், எங்கள் சிந்தை மனம் ஆண்டவரே உம்முடைய செயல்களை, வல்லமையான காரியங்களை யோசிக்கட்டும். முழுவதுமாய் நாங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆராதனை ஆசீர்வதிக்கணும். மீதம் இருக்கிற நேரங்களை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளணும். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எந்த வகையான தடையானாலும் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் முன் சென்று தடைகளை உடைக்கிறதான உம்முடைய பலத்த கரத்தை கொண்டு தடைகளை நீர் நீக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 2 மணி நேரமும் எங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை, விசுவாசம் பெருகுகிற நேரமாக இருக்கட்டும். கல்வாரி சிலுவிலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா சுதந்திரத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வேண்டியதான எல்லா வழிமுறைகளையும் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற நேரமாக இது இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு நீர் அதிகமாய் தருகிற, நாங்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற நேரமாகவும் இது இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நேரம் முழுவதையும் உடைய கரங்களிலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீதம் இருக்கிற நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் மீண்டு எழும்ப வேண்டிய உம்முடைய பலனை இந்த ஆராதனையிலே கர்த்தர் எங்கள் நடுவிலே ஊற்றுவீராக.
பரிசுத்த ஆவியானுடைய பலன் எங்களை பலப்படுத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களை உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபங்களை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோமாக. ஆண்டவர் நல்லவர். அவரை பாடும்போது, அவரை ஆராதிக்கும் போது, ஆமென், ஸ்தோத்திரம், மீண்டு எழும்ப ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா ஸ்தோத்திரம் 40வது அதிகாரம் 31வது வசனம். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைவார்கள், அவர்கள் உயர எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. இந்த மாதம் நம்ம புது பலனடைகிற மாதம், உயர எழுந்து ஆமென் ஆண்டவருக்காக செயல்படுகிற மாதமாய் கர்த்தர் மாற்றி தரட்டும், ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து பாடுவோம், கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை கர்த்தர் கிட்டி சேர்த்திருக்கிறார். 9 மாதம் புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நிறைய அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஸ்டில் வி ஆர் பிலீவ் இன் காட். ஆண்டவரை இன்னும் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அநேகர் சொல்லி இருக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள், சேவிக்கிறீர்கள், இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இல்லைன்னு சொல்லி. இல்லை, அப்படிலாம் கிடையாது. நம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். ஒருத்தங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒன்று பெரிதாக வைத்திருக்கிறார். இப்பொழுதுமே பாருங்கள், வெற்றி பக்கத்தில் நம்ம நெருங்க நெருங்க நம்முடைய வாழ்க்கையில் யுத்தங்களும் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலைகளும் அதிகமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். வாழ்க்கையில் ஆண்டவரை சேவிக்கிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதும் அநேக நேரங்களில் சம்பந்தமே இருக்காது. ஆனாலும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தவறு செய்ய மாட்டார் என்று நினைப்பதை தவிர நமக்கு முன்பாக வேறொன்றும் இல்லை. ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஸ்டான்ஸா சொல்லுகிறது, நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே, நேச கொடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். சீஷர்களும் இயேசுவும் சென்று கொண்டிருந்த படகிலே அன்றைக்கு பெரிய அந்த படகே மூழ்கத்தக்கதாக பெரிய அலை கொந்தளித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறபடினால நமக்கு பிரச்சனை இல்லை, பாடுகள் இல்லை அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனைகள் நடுவிலே, அலைகள் நடுவிலே அன்றைக்கு அந்த படகு மூழ்காமல் கர்த்தர் காப்பாற்றினது போல நம்மையும் மூழ்காமல் கர்த்தர் காப்பாற்றுவார். 2 கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நம்மை மூழ்காமல் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை காப்பாற்றுவார். ஆமென். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். பள்ளமா இயேசுவை நம்புவாண்டவரே, இயேசுவை நம்புவேன். இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பார்க்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பார்க்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய்
கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவா என்று பாடப்போகிறோம். கண்மலைகள் பெயர்க்கும் படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும் படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. அந்த வார்த்தை அழுத்தம் திருத்தமா? ஆமென். இயேசுவை அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போனதில்லை. நம்புவேன். எல்லாரும் நல்ல சத்தமா நம்புவே இயேசுவை. உங்க சத்தம். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே ஆண்டவரே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். நம்முடைய வாழ்க்கையில் சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுதோ பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுதோ நாம் சோர்ந்து போகிறோம். காரணம் நாம் மனிதர்கள் தான், நம்ம ஒன்றும் ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே கெத்சமனே தோட்டத்தில் சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள். ஒன்று சொல்கிறேன், நம்முடைய அறிவு குறை உள்ளது. இப்போ ஒரு கணக்கு கேட்குறேன், 5800 3400 எவ்வளோ? டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அஜித்து, அவ்வளோதான் நம்ம அறிவு. ஏதாவது ஊருக்கு போகும்போது ஜிபிஎஸ் மேப்பை யூஸ் பண்ணி போவதுண்டு. ஸ்டில் ஒழுங்காக போய் சேர்ந்ததே கிடையாது. அவ்வளோதான் நம்ம அறிவு. ஹல்லேலூயா. இந்த லெஃப்ட் ரைட்டு ரொம்பவே குழப்பம். ஒருவேளை நீங்கள் நினச்சிருக்கலாம் நான் ரொம்ப அறிவு. இல்லை இல்லை இல்லை, நம்ம அறிவு குறைவுள்ளது. ஆமென். ஆண்டவர் நம்மை குறித்து பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார். அநேக நேரங்களில் ஆண்டவர் சில நேரம் நம்ம தலையில் மண்ணள்ளி போட்ட மாதிரி இருக்கும். பாருங்கள், சில நேரம் பிள்ளைகள் சரி இருக்க மாட்டாங்க, பெற்றோர் சரி இருக்க மாட்டாங்க, கணவர் சரி இருக்க மாட்டாங்க, மனைவி சரி இருக்க மாட்டாங்க. 3ஆம் ஸ்டான்ஸா சொல்லுது, அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அத்திமரத்தை எதற்காக வைக்கிறாங்க? அதுலேருந்து பழத்தை பறித்து சாப்பிடணும். ஒரு மாடு எதற்கு வளர்க்கிறோம், ஒரு ஆடு எதற்கு வளர்க்கிறோன்னா குட்டி போடணும். அநேக நேரங்களை நாம் எதிர்பார்க்கிறது நமக்கு நடக்காமல் போனாலும் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஸ்டான்ஸா பாடலாமா? அத்திமரம்
அப்படின்னா நான் நினச்சது நடக்கலை, எதிர்பார்த்தது நடக்கலை, ஆனாலும் ஸ்டில் ஐ பிலீவ் இன் யூ. எல்லாமே நடந்தும் ஆண்டவரை நாம் மறுதலிப்பதை விட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சேவிப்பதற்கு காரணமே இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரை நாமை சேவிக்கிற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை பார்த்து பெருமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுவுமே நான் பண்ணலை, ஆனாலும் வந்து இருக்கிறாங்க, இதற்காகவே நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் நம்ம மேல் மனதுருக்கமாய் நிச்சயமாகவே செய்வார். ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. எல்லாரும் பாடலாமா? நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. தேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். பழமா நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். கத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. பழமா நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்களும் நானும் ஒரு மனிதனை நம்பி வரவில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே. நல்ல சத்தமா ஆண்டவரே நம்புறேன்ப்பா, உங்களை நம்புறேன், என் தேசத்துல பலனை தாங்க, என் விசுவாசம் பெருகட்டுமே, அவிசுவாசங்களை எடுத்து போடுங்க. இயேசுவை காக்கும் காரங்கள் உண்டனக்கு காத்திடுவா. கிருபையாலே நம்மை காப்பாற்றுகிறவர், கிருபையாலே நம்மை பொதிந்து காப்பாற்றுகிற தெய்வம். கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே. சத்தமா கடைசியா நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நம்மை நம்பும்படிக்கு பண்ணுகிறார், நமக்கு ஜெயத்தை தருகிறார். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர்,
கரம் என்னை விலகாதிருக்கும். இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமானது எது அப்படின்னா, நம்ம போன வாரம் தியானிச்சோம், தேவனுடைய கோபம். நிச்சயமாகவே தேவனுடைய கோபம் தான். ஆனால் அதற்கு பெரிய ஒரு அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய கிருபையை நம்ம விட்டு எடுத்து போட்டுட்டார் அப்படின்னா நிச்சயமாகவே நீங்களை நான் வாழவே முடியாது. யோபு எதற்கு இவ்வளோ அவனுக்கு பாடுகள், சோதனைகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் அப்படின்னா, தேவன் அவனை சுற்றி வைத்திருந்த பாதுகாப்பை எடுத்து போட்டார் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரங்களில் நாம் வாசிக்கிறோம். எது நம்ம விட்டு இருக்குதோ இல்லையோ, போகுதோ தொடருதோ நமக்கு தெரியாது. ஆண்டவரிடத்தில் இந்த பாட்டை ஜபமாய் பாட போகிறோம். ஆண்டவரே, உங்கள் கிருபை மட்டும் என்னை பின்தொடரட்டும். ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய முந்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். முன்னாடி இருக்கிறது, நம்ம இழந்தது, நம்ம வருத்தப்பட்டது, நமக்கு வந்த அவமானங்கள், நிபச்சொல்கள், விரல் நீட்டுதல், பரியாசம், அதெல்லாம் மறந்துட்டு கர்த்தர் சொல்றார், உங்கள் முந்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். ஆமென். நல்ல சீரு, நல்ல ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். யோசேப்பு கிட்ட மாத்திரம் உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு யோசேப்பு, உனக்கு போத்திபார் மனைவியின் மூலம் ஒரு பெரிய அவமானம் வரப்போகுது, உன் சகோதரரால் நீ இப்போ விட்டு போடப்படுவாய், சிறைச்சாலையில் உனக்கு பிரச்சனை இருக்குன்னு ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருந்தார்னா 100% சொல்கிறேன், நிச்சயமாகவே அப்படி ஒரு உயர்வு வேண்டான்னு யோசிப்பு ஓடி இருப்பார். எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ல மாட்டார். சொன்னார்னா வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யமே போயிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அட்வென்ச்சர் தான். அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்கும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எது வேண்டும் என்றாலும் நடக்கும். எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரண்டா, என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தி ரெண்டா, என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரண்டா, என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தி என்றா, என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா போலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் போலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றா, என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றா, என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே.
ஒரு பாடலை பாடப் போகிறோம். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். அப்படியா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஜெபிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற பொழுது நாம் சோர்ந்து போவது உண்டு. ஆனால் சோர்வின் மத்தியிலேயும் நமக்கு எந்த ஒரு பாதையுமே தெரியாமல் இருக்கும் பொழுதும் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே அதுதான் இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டால் அஞ்சிட மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டால் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தால் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். பழமா கண்மலை என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை என்னை வைத்து பாதுகாக்கிறார்.
பயப்பட மாட்டேன். மலைகள் என்னை விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலாய் என்னை வைத்து பாதுகாக்கிறார். மோசேயை போல என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வருத்தந்தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லை. வருத்தந்தாகம் பசியும் என்னை வழி நடத்தும் தேவன் என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரை ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போகவில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரை அவரை ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போகவில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை. நல்ல ரெண்டு கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வெறுமை அறிந்த தெய்வம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் செய்ய வல்லவர். நாம் எபேசியர்ல பவுல் இப்படி எழுதுகிறார், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக ஆமென் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இருக்கிற இடத்துல எழுமி நின்று, ஆண்டவரே என்னுடைய வெறுமையை நீர் அறிந்திருக்கிறீர், என் படகிலே நீர் வந்து விட்டீர் ஆண்டவரே, இனி வேலையெல்லாம் என்னை நிரப்புவது ஒன்றுதான். ஆமென். கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே வெறுமையாயிருக்கிற என்னுடைய வாழ்க்கையை ஆமென் நீர் நிரப்பணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் பிரயாசப்பட்டு எங்கள் வாழ்வு நிரம்ப போகிறது இல்லை ஆண்டவரே. நாங்கள் முயற்சி செய்து எங்கள் வாழ்வு ஆசீர்வாதம் முழுமையாய் பெறப்போகிறது இல்லை. எங்கள் வாழ்வின் ஆசீர்வாதத்திற்கு உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்கள் கையின் பலன் நாங்கள்
ஆண்டவரே முழுமையாய் அனுபவிப்பதற்கு உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கைகளை உயர்த்தி ஆராதிப்போமே அவரை முழுமனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. ஆராதிப்போம் அவரை முழுமனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. வெறுமையானதை அவர் முன்னறிந்ததால் ஏறி கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் நிரம்பாத என் படகை. ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை. கைகளை உயர்த்தி ஆராதிப்போமே. ஆராதிப்போமே அவரை தலைமுறை. என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ. என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ. என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில்
மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி நீ 2 கையை உயர்த்தி அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நாங்கள் செய்த எல்லா ஆண்டவரே பிரயாசங்களுக்கும் தகுந்த பலனை நீர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறேன். ஆமென். உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. ஆமென். எங்கள் தலைகள் நிமிரும்படிக்கு செய்ய நீர் வல்லவர். எங்கள் கரங்கள் பலனடையும்படிக்கு செய்வதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீர். நீர் 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 மாத்திரம்தான் அதை செய்ய முடியும் ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும்பா. சொல்ல முடியுமா? நம்ம மீண்டு எழுவதற்கு, ஆமென், திரும்ப எழுந்திருப்பதற்கு நம்முடைய பலன் அல்ல, அவர் மாத்திரம்தான் நம்மை பலப்படுத்த முடியும். அவர் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆமென். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன். 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. 2 கைகளை உயர்த்தி அசைத்து அந்த வார்த்தையை திரும்ப 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 ஒருக்க
அன்பிற்காக இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கிறேன் இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கிறேன் அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. ரெண்டு கையை மட்டும் உயர்த்தி நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக. சத்தமா சொல்லுங்க பாப்போம். நன்றி சத்தமா. அளவில்லா அன்பிற்காக நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கிறேன் நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கிறேன். அதுதான் ஆராதனை. அவர் செய்த நன்மையை நினைச்சு நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றது மட்டும்தான் ஆராதனை. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். கரங்களை தட்டி அவரை உயர்த்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவரை துதிக்கிற, அவரை ஆராதிக்கிற, ஆமென், அவர் ஜனத்திற்கு முன்பதாக அவர் தம்முடைய பெரிய கிருபையை விலக்காமல் வைத்திருக்கிற ஆண்டவர், நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். அப்படி வியாழக்கிழமை 11ஆம் தேதி வியாழக்கிழமை ஆல் இண்டியா அகில இந்திய ஏஜி சபைகளினுடைய சிறப்பு மாநாடு புது டெல்லியில் வைத்து ஒரு நாள் மாநாடாக நடைபெற இருக்கிறது. நம்ம ஏற்கனவே கடந்த பெங்களூரில் நடந்த மாநாடு அது சில காரணங்களினாலே தடைப்பட்டது. அதற்கு சிறப்பு மாநாடாக டெல்லியில் வைத்து 11ஆம் தேதி ஆமென் அகில இந்திய ஏஜி சபைகளினுடைய அந்த மாநாடு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டிய அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த மாநாட்டினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஆமென் அது தடையில்லாமல் நடக்கணும். உச்ச நீதிமன்ற அனுமதியோடு அந்த மாநாடு நடைபெற இருக்கிறதாக கேள்விப்பட்டோம். அது தடை இல்லாமல் நடக்கணும். அகில இந்திய அளவில் இந்தியா முழுவதிலேயும் இருந்து இந்த மாநாட்டிற்கு புறப்பட்டு வருகிற ஆமென் எல்லா போதகர்களையும் ஆமென் பாதுகாப்பாய் கொண்டு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மாநாடு ஆசீர்வாதமாய் நடந்தேறி முடியணும், வெற்றியா முடியணும், தடைபடக்கூடாது. அதை தடுப்பதற்கு நினைக்கிற ஆமென் எந்த காரியங்களும் செயலிழந்து போகணும். ஆமென், தேவ மகிமை வெளிப்படணும். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்திய ஏஜி சபைகளை நிர்வகிக்க போகிற ஆமென் அகில இந்திய ஏஜி சபைகளுடைய தலைவரை தெரிந்தெடுக்கிற அந்த மாநாட்டிலே கர்த்தருடைய ஆளுகை உண்டாகணும்.
கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஆண்டவரே, ஜெனரல் சூப்பரண்டென்ட் ஆஃப் ஆல் இந்தியா அசெம்பிளிஸ் ஆஃப் காட், ஆண்டவரே செலக்ட் பண்ணப்பட இருக்கிற அவருக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு சித்தமான ஆண்டவரே நீர் விரும்புகிற தலைவரை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு இந்தியா முழுவதிலேயும் இருந்து டெல்லி நோக்கி நாளை முதல் நிறைய போதகர்கள் பிரயாணப்படுகிறார்கள். நாளைக்கு பிரயாணப்பட்டு ஆமென் புதன்கிழமை அங்கே டெல்லியில் போய் சேர்ந்து இரவில் வியாழக்கிழமை அந்த மாநாடை முடிச்சுட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அவரவர் சொந்த சபைகளுக்கு திரும்ப இருக்கிற எல்லா போதகர்களுடைய பிரயாணத்திலேயும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கணும், தேவ கரம் இருக்கணும். பல லட்சங்கள் இந்த மாநாட்டிற்காக செலவு இருக்கிறது. செலவுகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். குறிப்பாக NIAG, நார்த் இந்தியா அசெம்பிளிஸ் ஆஃப் காட், அந்த பிரதேசம் இந்த மாநாடை நடத்துவதற்கு பொறுப்பெடுத்து ஆயத்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நார்த் இந்தியா NIAG ஆமேன், அந்த நிர்வாக குழுவினருக்கு அவர்களோடு இணைந்து செயல்படுகிற வேலை செய்கிற எல்லா போதகர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கணும், அபிஷேகத்தை கொடுக்கணும், பிரயாணப்படுகிற போது நல்ல பாதுகாப்பை கொடுக்கணும். ஹalleluya ஹalleluya. ஏறக்குறைய 5000 முதல் 7000 வரைக்கும் அதில் போதகர்கள் பங்கு பெற இருக்கிறார்கள். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து நல்ல ஒரு மாநாட்டை கர்த்தர் தரணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நின்று இவரை கர்த்தர் தலைவராக தந்திருக்கிறார்னு சொல்லி நன்றி சொல்லி ஜெபம் பண்ற அளவுக்கு ஒரு சமாதானமான மாநாடு உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம், சபையாராய் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஹalleluya. சங்கர் சரண்யா மகள் ஹானாவுக்கு இன்று பிறந்த நாள். ஹானாவுக்காக வலது கை உயர்த்தி ஆமென் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹalleluya. ஆண்டவரே, ஹானாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆமென் மகள் மேலே வைப்பீராக. ஆமென் ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். நன்றி நன்றி நன்றி. ஆமென். அதுபோல வினோத் மோரியா அவனுடைய மகன் ரித்வினுக்காக, அவன் சளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறான், நிமோனியா போல் இருக்கிறதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு வாரத்துக்கு மருந்து கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை அந்த மருந்தில் குறையலை அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சிகிச்சை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு வாரம் மருந்திலே கர்த்தர் சுகத்தை கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி ரித்வினுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படாமலே அந்த நிமோனியாவுடைய பாதிப்புகள் எல்லாம் மாறணும். சிலுவை ரத்தம் ஆமென், சிலுவையில் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற தெய்வீக சுகம் இந்த பையனை மகனை எழுப்பட்டோன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுவர்களை நேசிக்கிற தெய்வம், சிறு பிள்ளைகள் மேல் கிருபை வைத்திருக்கிற ஆண்டவர் ரித்வின் வினோவை கர்த்தர் எழுப்புவீராக, அற்புதம் செய்வீராக. ஒரு தெய்வீக சுகத்தை ஆண்டவரே நாங்கள் பார்க்கவும் கேள்விப்படவும் சாட்சியாய் அறிவிக்கவும் தக்கதாக உங்க வல்லமை இறங்கட்டும். இப்ப அவன் சபைக்குள்ளதான் இருக்கிறான். ஒரு வல்லமை அவன் மேல புறப்படும்படிக்காக, அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்காக, மீண்டும் எழுந்திருக்க செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆமென் ஹalleluya. ஆமென். நன்றி நன்றி. நமக்கு முன்பதாக கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ஆமென். ஆராதனை முடிவிலே கர்த்தருடைய பந்தி நம்ம எடுக்க இருக்கிறோம். வலது கையை முன்னாடி நீட்டி அதற்காக ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, கர்த்தருடைய பந்திக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட ஆமென் வெளிப்படுவதாக, உம்முடைய இரக்கம் எங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி நன்றி. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்டிருக்கிறார், பதில் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம்.
ஆமென். எல்லாவற்றையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். முதல் வாரம் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் தங்களுடைய மாத வருமானங்களிலிருந்து படைக்க இருக்கிற எல்லா காணிக்கை தசம பாகங்களுக்காக உமக்கு நன்றி. படைக்கிற கரங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதன் மூலம் சபையினுடைய பொருளாதாரம் ஆண்டவரே விருத்தி அடையவும், அதனால நம்முடைய ராஜ்யம் ஆமென் எங்கள் சபையை கொண்டு இந்த பகுதியில் கட்டி எழுப்பப்பட தேவையான எல்லா பொருளாதார நன்மைகள் உண்டாகி சபையினுடைய பொருளாதாரம் பலப்படவும், அதே போல சபையின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதில் தங்களுடைய தசம பாக காணிக்கைகளை படைக்கிற அருமையான ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் பலப்படுத்தணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கொடுக்கிற கரங்களாய் நீர் உயர்த்தும். வேலை ஸ்தலங்களில் பாதுகாப்பை கொடும். கிடைக்கிற வருகிற வருமானம் இவர்களுக்கு மீதம் எடுக்கத்தக்கதான வருமானமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும் சொல்லி நாங்கள் சபை நடுவே நின்று ஆசீர்வதிக்கிறோம். மாதந்தோறும் வாரந்தோறும் ஆண்டவரே சிறப்பு காணிக்கைகள், ஆண்டவரே கட்டிட நிதி, பொருளாதார நிதி, மிஷனரி காணிக்கை, பல்வேறு நிலைகளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய பொருளாதாரம் பணம் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ, யாரெல்லாம் ஊழியம் சார்ந்ததை பயன்படுத்துகிறார்களோ ஆண்டவரே அதற்குரிய பலனையும் அருமையான கொடுக்கிற கரங்களுக்கு நீர் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். மீதம் இருக்கிற ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வாசிக்க இருக்கிற வேத பகுதியை ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற தேவ வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ற வண்ணமாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம். சங்கீதம் 103 வசனம் பிரதிவசனமாக நாம் வாசிக்க கேட்கலாம். ஆமென். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாயிருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கின்றன. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை சோஸ்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை சோஸ்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. ஆமென். ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஏற்கனவே பாடியிருக்கிறோம், சேர்ந்து பாடுவோம்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் உருகவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் உருகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வியாதி வறுமையார் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவு எல்லாம் அடைத்து கொண்டாலும், வியாதி வறுமையார் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும், ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விலகவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், என்னை வைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உட்காரலாம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே புதிதாக வந்திருக்கிற சகோதரி மரகதவல்லி, கார்த்திகா, சாம், நிக்சன், உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் சிஸ்டர் விஜயா, அவங்க நம்ம விசுவாசி தான், வந்திருக்கிறாங்க ஃபேமிலியாக. உங்களையும் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இது ஒரு புதிய மாதம். புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் ஆண்டவர் ஏதாவது செய்திருவாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறோம். இந்த மாதமாவது அவர் நமக்கு செய்கிற மாதமாக இருக்கட்டும். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகளை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு ஆராதனை காலை 8:30 10:30 வரைக்கும் நடைபெறும். இந்த ஆராதனை முடிவில் கர்த்தருடைய பந்தி உண்டு. நமக்கு மிஷினரி காணிக்கைன்னு எனக்கு கிடையாது. மாதந்தோறும் அந்த பராமரிப்பு நிதி அது எதுவுமே கிடையாது. மாதந்தோறும் ஒரு குடும்பம் ஒரு 1000 ரூபாய் அப்படி தானே பேசணும். சரிதானே நான் சொல்கிறது? சரி, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப சொல்கிறேன்.
பெண்கள் ஜெபம் புதன்கிழமை மாலை 6:30 8 மணி வரைக்கும் நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை பகல் 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் நடைபெறும். அகில இந்திய அசம்பிளிஸ் ஆஃப் காட் ட்ரையனியல் போதகர்களுடைய மாநாடு டெல்லியில் வைத்து வருகிற வியாழக்கிழமை நடைபெற இருக்கிறது. அதற்காக நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபித்து கொள்ளவும், அந்த மாநாட்டினுடைய ஆசீர்வாதம், அந்த மாநாட்டினுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஜெபித்து கொள்ள உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவாராக. நமக்கு மண்டல அளவிலான வாலிபர் முகாம் கடந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஆசீர்வாதமாக நடைபெற்று முடிய கர்த்தர் உதவி செய்தார். நம்ம சபையிலேருந்து இந்த வருஷம் மொத்தமே 2 பேர் தான் வாலிபர்கள் வந்தாங்க. மற்றவர்கள்லாம் லீவ் எடுத்துட்டாங்க. ஆனால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. பாஸ்டர் ஸ்டான்லி மயிலாடுதுறை ரொம்ப அருமையாக ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார்கள். வராதவர்களுக்கு அது இழப்பு தான். ஆமென், அல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நல்ல தேவ வார்த்தைகள் தேவ பிரசன்னத்தோடு பகிர்ந்து கொள்ள கேட்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வருகிற ஆண்டு வாலிபர் முகாமில் வாலிபர்களும் கலந்து கொள்ளணும், வாலிப தலைவர்களும் கட்டாயம் கலந்துக்கிடணும், நடத்துகிறவங்களும் கலந்துக்கிடணும். வாலிப பிள்ளைகள் யாருமே மிஸ் ஆகக்கூடாது. 13 வயதுக்கு மேற்பட்ட 30 வயதிற்கு உட்பட்ட எல்லாரும் அந்த முகாமில் கட்டாயம் பங்கு பெற உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். அதெல்லாம் நமக்கு ஆண்டவர் தருகிறதான நல்ல வாய்ப்புகள். அல்லேலூயா. ஏசாயா 40:31 சேர்ந்து வாசிப்போம். அதுக்கப்புறம் வாசிக்கிறவங்க மைக்கில் நீங்கள் வாசிங்க. இப்போ சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், எழுந்திருப்பார்கள், உயரை எழும்புவார்கள். புது பலன், எழும்புவார்கள். இந்த 2 வார்த்தைகளை இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தைகளாய் நாம் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற தேவ சத்தத்தை நாம் தியானிப்பதற்கு இருக்கிறோம். இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்குது பாருங்க. காத்திருக்கிறவர்களோ அப்படின்னு ஆரம்பிக்குது. அல்லேலூயா. எல்லாரும் இங்கே இருக்கிறீங்களா? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் எழுந்திருப்பீங்க உயரமா. அல்லேலூயா. இப்போ கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அப்படி தானே? வியாதி, வறுமை, போராட்டம், பலவீனம், நம்ம எழும்புறதுக்கு அப்படி தக்கி முக்கி எழும்பினாலும் மறுபடியும் விழுந்துடுறோம். ஆனால் இந்த மாதம் ஒரு புது பலனை பெற்று அவருக்குள் எழுந்திருக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அந்த வார்த்தையை சொல்லுங்கள். இந்த மாதம் ஃபுல்லாக அந்த வார்த்தையை தான் திரும்ப சொல்ல போகிறோம். திரும்ப ஜெபத்தில் பயன்படுத்த போகிறோம். சொல்லுங்கள், மீண்டு எழுவோம், மீண்டும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. நீதிமானுக்கு விடுதலே கிடையாது, அப்படிதானா? 7 முறைன்னு வேதத்தில் இருக்குது. நான் சொல்கிறேன், 70 லட்சம் முறை விழுந்தாலும் நீதிமான் விழுந்தே கிடக்க மாட்டான், அவன் திரும்ப எழும்புவான். நீதிமான் யார் அப்படின்னு சொன்னால், யாக்கோபு தீர்க்க தரிசனமாக ஜெபம் பண்ணும்போது அவன் மடங்கி படுத்திருக்கிற கிள சிங்கம் போல, அப்படிதானா? சிங்கம் வயசாகி இருந்தாலும் சிங்கம் தான். அல்லேலூயா. எத்தனை வயசானாலும் சிங்கம் சாகிற அந்த நிமிடத்திற்கு முன்பு வரைக்கும் தனக்கான ஆகாரத்தை தானே வேட்டையாடி தான் என்ன செய்யுமா? சாப்பிடுமா. அதனால தான் அதை காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறாங்க. யாக்கோபு சொல்கிறான், ஒவ்வொரு தேவ மனுஷனும் தேவ சந்ததியும் மடங்கி படுத்திருக்கிற சிங்கம் போல எப்போ நமக்கு தேவையோ அப்போ நம்ம எழும்புவோம். நம்மளை எழுப்புவதற்கும் கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம், காத்திருக்கிறவர்களோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறோம். அப்போனா ஏசாயா அதுக்கு முன்னாடி எதெல்லாமோ சொல்லி இருக்கிறார், அப்படிதானா? நான் சொல்ல புரியுதா? என் கூட இருக்கிறீங்களா?
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன செய்வாங்க? உயர எழும்புவாங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் எதையோ என்ன செய்கிறாரு? சொல்லிக்கிட்டு வர்றார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் 40வது அதிகாரத்தை திரும்ப பார்க்கும்போது மேலே இருந்தே நம்ம பார்க்கும்போது பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்படும், மலைகளெல்லாம் தாழ்த்தப்படும், புல் உலர்ந்து போகும், பூ உதிர்ந்து போகும், ஜனமே அந்த புல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரம். லீபனோன் எரிக்கும் விறகுக்கு போதாது, மிருக ஜீவன்கள் தகன பலிக்கு போதாது, சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை, அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது கீழே பாருங்க 29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் விழுந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற நாமோ கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரை எழுந்திருக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் ஒரு மினி பைபிள்னு சொல்லி நம்ம எடுக்கலாம். நானே பல முறை அதை சொல்லியிருக்கிறேன். 1 to 39 அதிகாரங்களை நாம் வாசித்து பார்க்கிற போது பழைய ஏற்பாடு போல நான் உன்னை வெட்டுவேன், கொல்லுவேன், உன்னை அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவருடைய இரக்கம் இல்லாத அல்லது அவருடைய நியாயாதிபதி என்கிற அந்த தன்மையை 39 அதிகாரங்களிலே ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். நீ உயர்த்தப்பட்டாய், நீ என்ன செய்வாய்? வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் என்ன செய்வாய்? தாழ்த்தப்பட்டு போவாய். இப்படி நிறைய ராஜ்யங்களை குறித்து, ராஜாக்களை குறித்து ஆண்டவர் அவருடைய நியாய தீர்ப்பை 39 அதிகாரங்களிலையும் சொல்லிக்கிட்டே வரும்போது 40வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய முகமும் சரி, ஆண்டுடைய பேச்சும் சரி அப்படி மாறுது. இந்த 40வது அதிகாரம் முதல் வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்குது. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததுன்னு சொல்லுங்க என்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க போரெல்லாம் முடிய போகுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நல்லவர். இங்க 40வது அதிகாரம் வரும்போது நம்ம சொல்றோம்ல வாக்குத்தத்த வார்த்தைகள்னு சொல்லி, முழு வேதாகமத்திலையும் இந்த ஏசாயா 40 to 66 வரைக்கும் இருக்கிற ஸ்தோத்திரம் 66 புஸ்தகம் தானா? சரிதானா? 66 புஸ்தகம், 66 அதிகாரங்கள் இந்த ஏசாயால இருக்கிறது. 40 to 66 வரைக்கும் இருக்கிற இந்த அதிகாரங்களுக்குள்ளதான் நாம இன்னைக்கு பயன்படுத்துற 100% வாக்குத்தத்த வார்த்தைகள் இந்த புஸ்தகத்துல இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அதிகாரங்களுக்குள்ள இருக்கிறது. அப்ப பாருங்க எந்த அளவு ஆண்டவர் ஒரு பக்கத்துல ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறாரோ அதை விட அதிகமாய், அதை விட மேலாக அவருடைய ஜனத்தை ஆற்றவும் செய்கிறார். யோபு சொல்றான், பாடும்போது அவனுடைய பாட்டுல வாசிக்கிறோம், அவர் காயப்படுத்தி கட்டு போடுகிற கர்த்தர் என்று சொல்லி வாசிக்கிறோம். எல்லாத்தையும் இல்லாமல் போக பண்ணினது அது அவர் தான். அப்படிதானே? ஸ்தோத்திரம். அவன் அனுதினமும் பலி செலுத்தி தேவனுக்கு முன்பதாக அவன் ஆராதனை செய்து கொண்டு வந்தான். ஒருவேளை பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் செய்தார்களோ இல்லையோ அவனுக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை செய்திருக்கலான்னு சொல்லி பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, வேலைக்காரர்களுக்காக, தனக்கு உண்டாயிருக்கிற எல்லா செல்வங்கள் சுகத்திற்காக அவன் தேவனிடத்துல இரக்கத்தை கேட்டதை நம்ம வாசிக்கிறோம். ஆனா அவ்வளோ ஜெபத்தை கேட்டோம். ஜெபம் பண்ணுனா பெருகுவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா ஜெபம் பண்ணவன் இல்லாமல் போய்விட்டான். அல்லேலூயா. எல்லாம் ஒரே நாள்ல நடக்குது. அப்படிதான் அந்த சரித்திரம் சொல்லுது. யோபுவுக்கு இழப்பு
இழப்பு ஒரே நாளில் வந்துச்சு. ஒரே நாளில் காலையில் ஆரம்பித்த இழப்பு இரவுக்குள்ள நல்ல திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருந்தவன் இரவு நேரத்தில் சிரட்டையை எடுத்து தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த காயங்களை சொரிகிற அளவுக்கு அவனுக்கு எரிபந்தமான கொப்பளங்கள் என்ன செய்துச்சான் வந்ததான். இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில்? நம்ம 40 வருஷம் ஆண்டவரை பின்பற்றி வர்றோம், நம்ம மேலே கை வைக்கல, அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் சந்தோஷப்படுங்க. சொல்லுங்க, உங்கள் மேலே கை வைக்கல. ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்தான். ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், அவனுக்கு இருந்த சம்பத்து, அவனுக்கு இருந்த கட்டடம், அப்படிதானா? ஆடு மாடு மட்டும் என்ன செய்யலை, போகலை. அடித்த காற்றுல அந்த கூடாரமும் சேர்ந்து போயிடுச்சு. உயிரோடு இருந்தது யார் மட்டும்தான்? மனைவியும் யோபுவும் மாத்திரம்தான். 10 பிள்ளைகளையும் ஆண்டவர் எடுத்து கொண்டதாக வாசிக்கிறோம். இதை மாதிரி அனுபவம் நமக்கு வந்திருந்தா நம்ம என்ன செய்திருப்போம்? நான் தான் போன வாரம் பேசினேன், இந்த உலகத்திலே மோசமானது என்னது? தேவனுடைய கோபம். தேவ கோபம்னா என்னது? தேவன் நம்ம மேலே கையை வைக்கிறது, அப்படிதானே? ஸ்தோத்திரம். கையை போட்டுட்டார்னு வைங்க, ரொம்ப கஷ்டம். யோபு எல்லாவற்றையும் ஒரு நாளில் இழந்து போனார். அவன் நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன். 4 பட்டம் அவனுக்கு இருந்துச்சு. தேவ சமூகத்தில் வரும்போது ஜெபம் பண்ணுறவன், பொறுமையானவன், இப்படி நிறைய காரியங்கள் இருந்த பிறகும் கூட அவன் எல்லாவற்றையும் இழந்ததாக வாசிக்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பை அந்த இடத்துல நம்ம கவனிக்க முடிகிறது. தேவனுடைய கோபம் அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பினுடைய நிறைவேறுதல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மால பார்க்க முடிந்தது. ஆனாங்க பாருங்க, ஆண்டவர் எடுத்தார். அவனே சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு, எடுத்தாரு, திரும்பவும் என்ன செய்தாரு? கொடுத்தார். அதைத்தான் செய்ய போகிறோம். அதைத்தான் இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ தேவன் நமக்கு தந்திருக்கிற நிறைய வாக்குத்தத்த வார்த்தைகள் அவருடைய கோபத்திற்கு பிறகுதான் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து போய்விட கூடாது. சரி, நான் நம்முடைய சபைக்கான வாக்குத்தத்த வார்த்தையை திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வர்றேன். ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 13வது அதிகாரம் 17வது வசனத்துல, நீ சுதந்தரிப்பாய், உனக்கு அதை தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற அந்த வழியில, அந்த பாதையில நம்ம வருகிற போது, நடந்து வருகிற போது, நம்ம வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடினாலே ஆண்டவர் நமக்கு செய்வதற்கு காலம் எடுத்துக்கொள்ளுகிறபடினாலே நாம சோர்ந்து போய்விடுகிறோம். நம்ம பலன் இல்லாம என்ன செய்கிறோம்? போய்விடுகிறோம். நான் இந்த வசனத்தை இப்படி சொல்றேன், நம்ம எழும்ப போகிறோம். ஏன்னா கர்த்தர் நமக்கு புது பலனை என்ன செய்ய போறாரு? தரப்போகிறார். அப்ப எழும்பணும்னா என்ன வேணும்? எழும்பணும்னா என்ன வேணும்? நமக்கு பலன் வேணும். அல்லேலூயா. பலன் இல்லைன்னா நம்மளால எழுந்திருக்க முடியாது. இங்க என்ன வாசிக்கிறோம்? நம்ம எழும்புகிறோம் அப்படின்னு இல்லை, கர்த்தர் நம்மை எழுப்புவார் என்று வாசிக்கிறோம். அப்போ எழும்புவதற்கு தேவையான புது பலனை அவரே நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். காயப்படுத்துறதும் அவர்தான், கட்டு போடுறதும் அவர்தான், தர்றதும் அவர்தான், எடுக்கிற அதிகாரம் உள்ளவரும் அவர்தான். அதனாலே நாம என்ன செய்ய போகிறோம்? நம்ம நிறைய இழந்திருக்கிறோம். இழந்தவைகளை திரும்ப பெற்று பலனடைந்து சுதந்தரிக்க போகிறோம். ஆனால் இந்த 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 சூழ்நிலையில, இந்த நெருக்கடியான நேரத்தில் சுதந்தரிக்க ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்று ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, சுதந்திரத்தை அடைய போகிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், நம்மை பலன் இழக்க செய்திருக்கிறவைகளை ஆண்டவர் நிவர்த்தி செய்து நம்மை பலப்படுத்தி எழுந்திருக்க செய்ய போகிறார். ஏசாயா 40:31 நம்முடைய வாழ்க்கையினுடைய
அனுபவமாக ஆண்டவர் மாற்றி தருவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க இப்படி நான் வாசிக்கிறேன், 39 அதிகாரங்கள் தேவனுடைய கோபத்தினாலே முடிந்து போய்விட்டது. 40வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் அவர் கோபத்திலிருந்து இறங்கி ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. இல்லாட்டி இப்படி சொல்றேன், இதுவரைக்கும் கோபமான நியாய தீர்ப்பான வார்த்தைகளை வெளிப்படுத்தினது அவர்தான். இப்ப அவரே அவருடைய நிலையிலிருந்து மாறி நமக்கு புது பலனை தருவதற்கான துவக்கத்தை ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நம்ம இப்படி தியானிக்க போகிறோம் இந்த மாசம் ஃபுல்லா. ஸ்தோத்திரம். நம்ம புது பலன் அடைய போகிறோம். புது பலன் அடையும் போது நாம உயர எழும்புவோம், மீண்டு எழும்புவோம். நம்முடைய நிலையிலிருந்து எழுந்திருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். நம்முடைய சூழ்நிலைகள் மாறி அந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளியிலே வருவதற்கு ஆண்டவர் பலனை தரப்போகிறார். நம்முடைய அந்த புது பலன் அடைகிற சோர்ஸ், புது பலன் அடைவதனுடைய ஆரம்பம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா அது தேவனிடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. நம்ம எடுக்கிற முயற்சிகளினாலே அல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எடுக்கிற முயற்சிகளினாலே அல்ல, தேவன் தான் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அது சின்னதோ பெருசோ, லாபமோ நஷ்டமோ, எல்லாவற்றிலையும் தேவனுடைய பங்கு இருக்கிறது என்கிறதை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. அப்ப நம்ம புது பலனடைய போகிறோம், உயர எழுந்திருக்க போகிறோம். அந்த புது பலனடைந்து எழும்புகிற அந்த செயலை யார் ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னா ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறார். அல்லேலூயா. இத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நம்ம ஆரம்பிக்கணுமா, அவரை ஆரம்பிக்கணுமா? ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் மனித முயற்சி மேலோங்கி நின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய கரம் செயல்படுறது குறைஞ்சு போச்சு. எங்கெல்லாம் மனித கரம் துவண்டு கிடந்ததோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் மேலே எழும்பினதை வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம இப்படி தான் வாசிக்கணும். இல்லாட்டி இப்படி சொல்கிறேன், 39 அதிகாரத்தில் இருந்த பலனெல்லாம் எடுத்துட்டார், உருவிட்டார். இப்போ 40வது அதிகாரத்தில் நான் பலன் தரப்போறேன்னு சொல்கிறார். நான் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? அட போங்கப்பா, நீங்களும் உங்கள் ஆசீர்வாதம்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜனம் படுத்திருக்கும் போது அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு பாடினோம் இல்லை, வெறுமையானதை முன்னறிந்ததால் அவர் வந்து படகுல ஏறி அந்த படகை என்ன செய்தார்? நிரப்பினார். நான் அது பாட்டு, அது லூக்கா 5வது அதிகாரமா பேதுரு மீன் பிடிக்கிற சம்பவத்தை வச்சு எழுதப்பட்டது. நான் அதுக்கு இன்னொரு வியாக்கியானம் சொல்கிறேன் பாருங்க. அவன் போட்டு எம்டி ஆகிற வரைக்கும் அவர் காத்திருந்தார். இப்படி சொன்னா டீசெண்டா இருக்கும். அவன் இழந்து போகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவன் கம்ப்ளீட்டா இல்லாம போன உடனே இவர் போய் போட்ல உட்கார்றார். அல்லேலூயா. அதுல வேடிக்கை போல நமக்கு தோணலாம், வேடிக்கை கிடையாது. எங்கே 100% வெறுமை இருக்கிறதோ, எதை சொல்றேன்? நம்முடைய பலன். அப்படிதானே? இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப மோசமான கை. என்னன்னா எல்லாத்தையும் என்ன செய்யும்? செய்திடலாம் அப்படின்னு என்ன செய்யும்? நினைச்சிட்டே இருக்கும். நமக்கு கையில பலன் இருக்கிற வரைக்கும். அப்படிதானே? இவ எங்க அம்மா வந்து சொல்ற டயலாக்ல ஒரு டயலாக்கு, எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் என்ன செய்வேன்? நான் செய்வேன். பலன் இல்லாம போறதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பலன் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன் சொல்றது போல சில நேரங்கள்ல நம்மளை துப்புரவா ஒண்ணுமே இல்லாம வாஷ் அவுட் பண்ணிட்டு எம்டி ஆக்கிட்டு அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா.
யோபுக்கு அப்படிதான் நடந்துச்சு. எம்டி ஆகிற வரைக்கும் அவர் என்ன செய்தார்? பார்த்துட்டே இருந்தார். இப்போ பொருள் எம்டி ஆயாச்சு, ஆடு மாடு எம்டி ஆயாச்சு, பிள்ளைகள் இல்லை, வீடும் இல்லை. ஸ்தோத்திரம். இன்னும் எம்டி ஆக வேண்டியது யாரு அப்படின்னா இந்த 40 அதிகாரம், கிட்டத்தட்ட 42 அதிகாரம் யோபு புஸ்தகத்தில் 42 அதிகாரத்தில் பாடல். அது புஸ்தகம் கிடையாது, அது பாட்டு புக்கு. 42 அதிகாரமும் கிட்டத்தட்ட 30 வகையான பாடல்களையும் கவிதைகளையும் வைத்திருக்கிறது. சரியா? மற்ற புஸ்தகங்கள் போல யோபு புஸ்தகம் சரித்திர புஸ்தகம் கிடையாது, இலக்கிய புஸ்தகம், கவிதை. அதனால தான் அதுல நிறைய கற்பனையான காரியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்க வாசித்திருக்கீங்களா? கற்பனையானது சங்கீதம், கற்பனையான பாடல்கள் நிறைய இருக்குது. அல்லேலூயா. யோபுல இருந்து நீங்க உன்னத பாட்டு வரைக்கும் எடுத்தீங்கன்னா அது இலக்கிய புஸ்தகம், கவிதை புஸ்தகம், பாடல் புஸ்தகம், எப்படினாலும் எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சம் சில வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால நம்ம அதை தவறா என்ன செய்யக்கூடாது, விளங்கிக்கிடக்கூடாது. எல்லாத்தையும் வெறுமையாக்கின ஆண்டவர் இந்த 40வது அதிகாரம் வரைக்கும் ஏன் காத்திருந்தாரு? 2வது அதிகாரத்துல இருந்து 40வது அதிகாரம் வரைக்கும் இப்ப யோபுவை வெறுமையாக்குகிறார். என்ன வெறுமையாக்குதல்னா என்னது பாருங்களேன். நான் இப்படி சொல்றேன், எத்தனை வருஷம் சம்பாதிச்சான்னு தெரில. யோபுக்கு இப்படி சொல்றாங்க, ஒரு திடகாத்திரமான புருஷன் ஸ்டேஜில் இருந்திருக்கிறான். ஒரு 40 இருந்து 47 வயசுக்குள்ள யோபு சோதிக்கப்படும் போது அவன் இருந்திருக்கலான்னு சொல்றாங்க. ஒரு 25 வயசுல அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் ஒரு 20 வருஷம் அவன் என்ன செய்திருக்கிறான், சம்பாதிச்சிருக்கிறான். இந்த 20 வருஷ சம்பாத்தியத்தையும் ஆண்டவரால ஒரே நாள்ல காலி பண்ண முடிஞ்சது, இல்லாமல் போக பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா அவனை காலி பண்றதுக்கு ஆண்டவருக்கே 38 அதிகாரம் தேவைப்பட்டுச்சு. கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர்றது ஈஸி, எடுக்கிறதும் ஈஸி, கொடுக்கிறதும் ஈஸி. ஆனா நம்மளை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கு நிறைய பேருக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை சரி பண்ணுறது அவருக்கு ரொம்ப கஷ்டம். ஆமாம், எல்லாரும் சொல்லிட்டீங்களா? ஸ்தோத்திரம். நம்மளை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யோபுவுக்கு கிட்டத்தட்ட 38 அதிகாரங்கள் எடுக்கிறாங்க. 38 அதிகாரத்துலையும் கோர் என்னது? நீ அப்படின்ற வார்த்தை தான். அப்படிதானே? நீங்க அதை வாசித்து பாருங்க. 4 நண்பர்கள் வர்றாங்க. ஒருத்தன் சின்ன பையன், மீதி 3 பேரும் அவன் வயசுல உள்ளவங்க. அதுல ஒரு ஆளு யோபுவோட வயதுல மூத்த மனுஷன். இவங்க 4 பேருக்குள்ள நடந்த உரையாடல் தான் யோபுவினுடைய புஸ்தகம். நீங்க வாசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதனுடைய கின்ஸை சொல்லிடுறேன். யோபு நல்ல ஒரு உண்மையான மனுஷன். முதல் 2 அதிகாரத்துக்குள்ள அவன் எப்படி ஆசீர்வாதமா இருந்தான்றது முதல் 4 வசனத்துல இருக்குது. 2வது அதிகாரம் ஆரம்பிக்கிற வரைக்கும் இருக்கிற மீதம் இருக்கிற 5ல இருந்து கடைசி வசனம் வரைக்கும் எல்லாத்தையும் இழந்து போயிடுறான். 2வது அதிகாரத்துல இருந்து அவனுடைய சோதனை என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. 2வது அதிகாரத்துல நண்பர்கள்லாம் வர்றாங்க, வேடிக்கை பார்க்கறாங்க. 3 பேர் வந்தான் முதல்ல. கடைசியா ஒருத்தன் தூரமா வந்தான், வாலிப பையன் போல. இவங்க 3வது அதிகாரத்துல இருந்து 39வது அதிகாரம் வரைக்கும் இந்த 4 பேருக்குள்ள நடக்கிற உரையாடல் தான் அங்கே பாடல்களா இலக்கியமா எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த 3வது அதிகாரத்துல இருந்து 39வது அதிகாரம் வரைக்கும் என்ன கதை, என்ன கருத்து? நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதனால ஆண்டவர் ஒன்ன என்ன செய்திருக்கிறாரு, கை வச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யோபுனுடைய கிளைம்லாம் என்னது? இல்லை இல்லை, தப்புனால எனக்கு என்ன செய்யலை, நடக்கலை, நான் காரணம் இல்லை அப்படின்னா. முதல்ல சாஃப்டா பேசினா, முதல்ல அது 3வது அதிகாரத்தில். அப்படி போக 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 39வது அதிகாரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எப்பா நான் யோக்கியன்னா, இந்த தப்புக்கும் எனக்கும் என்ன இல்லை, காரணம் இல்லைன்னொன்னே 40வது அதிகாரத்தில் பெருங்காற்றில் கர்த்தர் இறங்கி வந்தார்னு வாசிக்கிறோம்.
அவர் இறங்கி வந்து பேசுகிற அந்த வார்த்தையிலேருந்தே நம்ம விளங்கிக்கிட முடியும். யோபு என்ன செய்தான்? பேசி 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 3வது அதிகாரத்தில் தனியாக பேசினா அவனுடைய காரியத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் 4 பேரோட கூட பேசினான், அப்படிதானே? இந்த 4 பேர்ன்றது தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அல்லேலூயா. நமக்கு இருக்கிற காய்ச்சலோ பலவீனமோ பிரச்சனையோ நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனை வந்து 4 பேருக்கு போயிடுச்சுன்னு வைங்க, அப்போ தான் அதனுடைய வீரியமே கூடும். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூட இருக்கிறீங்களா? நம்ம பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும், நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது எப்போ அடுத்த வீட்டுக்கு போகுதோ அப்போ தான் அதிக பிரச்சனை ஆகும். தெருக்கு போகும். தெருவில் போய் முடிகிறக்குள்ள ஊர் எண்டு வரைக்கும் என்ன செய்கிறோம்? போயிடும். அங்கே போய் நேர ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போயிடும், தாலுகா ஆஃபீஸுக்கு. அங்கே போகிறக்குள்ள இங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கு என்ன செய்கிறோம்? போயிடும். போய் கடைசி முதல்வர் அலுவலகம் போயிடும். கடைசி பிரதமர் அலுவலகம் வரைக்கும் என்ன செய்கிறோம்? போயிட்டு ஐநா சபைக்கு என்ன செய்கிறோம்? போயிடும். உலகத்தில் ரொம்ப வேகமாக பரவிடும். நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்போ நம்முடைய பிரச்சனைகளை குறித்து மற்றவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் நமக்கு உண்மையான பிரச்சனையே என்ன செய்யும்? ஆரம்பிக்கும். அப்போ 38 அதிகாரங்கள் யோபு பேசுகிறான். யோபு ஸ்தோத்திரம் இப்படி சொல்கிறேன், வெறுமையாக இருந்தான். முதல் அதிகாரத்தில் கர்த்தர் யோபனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்த பிறகு, ஆனால் 3வது அதிகாரத்திலிருந்து 39வது அதிகாரம் வரைக்கும் அவன் மறுபடியும் நிரம்பினான், நிரப்பப்பட்டான். எதினாலே? ஒரே ஒரு வார்த்தை, சுயநீதி அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனாலே நீதிகரிக்கப்பட்டிருக்கிறோம். we all are sanctified by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே நம்ம எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி நமக்கு முன்னாடி இருக்குது. எனக்குள்ள பாவம் இல்லை, எனக்குள்ள குற்றம் இல்லை, நான் நீதிமான் என்று தைரியமாய் கையை அதில் போடுறதுக்கான ஒரே ஒரு அடிப்படை இயேசுவால தான், இயேசுடைய இரத்தத்தினால தான், நம்முடைய நீதியினாலே அல்ல. இதே ஏசாயால தான் வாசிக்கிறோம், மனுஷனுடைய நீதி அழுக்கான கந்த குப்பை போல இருக்கிறது. என்ன நடந்துச்சு? ஆண்டவர் அவனை நிரப்புவதற்கு வெறுமையாக்கினார். ஆனால் 3வது அதிகாரத்திலிருந்து அவன் திரும்பவும் நிரப்பப்பட்டான். எதனால? சுய நீதியினால. நான் சரிதான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி நான் சரியான ஆள்னு ஸ்தோத்திரம் ஒருத்தன் சொல்றான் வைங்க, பரவாயில்ல, நான் சரியான ஆள் தான், நீங்க யார் எனக்கு போதிக்க வேண்டாம் சொல்றது 38வது அதிகாரத்தில் ஆரம்பிச்சிட்டு யோபுக்குள்ள. இது இப்படிப்பட்ட ஆளு பிசாசை விட மோசமான ஆள். கூட இருக்கிறீங்களா? பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்களா. உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? தெரியுமா? எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? சரி, தெரியும்னு அப்படி யாருன்னு சொன்னீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்கள் திரும்பி உங்கள் முதுகை பாருங்களேன். முதுகு தெரியுமா உங்களுக்கு? பார்க்க முடியாது, அப்படி தானே? ஏன்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் ஒரு லிமிட்டடான ஆட்கள் தான், பலத்தில் குறைந்தவர்கள் தான். இங்கே கவனிங்க, 38வது அதிகாரம் வரும்போது என்ன நடந்துச்சு? வெறுமையாகின யோபு திரும்பவும் நிரப்பப்பட்டான். அவனுடைய சுய நீதியினாலே திரும்ப 40, 41, 2 அதிகாரங்களில் அவன் தேவனுக்கு முன்னாடி வெறுமையானான். முழுமையாய் வெறுமையாக்கப்பட்ட போது 42வது அதிகாரத்தில் அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஏன் அவனை வெறுமையாக்கணும்? ஏன் அவனை வெறுமையாக்கணும் அப்படின்னா, நம்ம பொருளை இழக்கிறது இழப்பு கிடையாது, நம்மளை இழப்பது தான் மிகப்பெரிய இழப்பு. அதுக்கு தடையா என்ன செய்தான்? நின்னா யோபு. அதனால ஆண்டவர் அவனும் வெறுமையாகிற வரைக்கும் காத்திருந்து அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப நிரப்பினார். இப்படி சொல்றேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். திரும்ப கொடுக்கிற வரைக்கும்
இவன் வெறுமையாகாதிருந்ததுனால அதை வெயிட் பண்ணி திரும்பவும் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இது மூணுலையும் கவனிங்க, மெயின் ரோல் யாரோடது? தேவனுடையது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படிதான் நம்ம பிரசங்கத்தை ஆரம்பிக்க போகிறோம். நம்ம புது பலன் அடைந்து மீண்டு எழுவதற்கு அவசியம் தேவன் நமக்கு ரொம்ப அவசியம். நீங்கள் இந்த அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது வசனம், 3வது வசனம், 5வது வசனம், 7வது வசனம், 10வது வசனம், 13வது வசனம், ஸ்தோத்திரம், அப்படி 27, 28, 31 அப்படின்னு வரும்போது இதிலெல்லாம் கர்த்தருடைய அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். அங்கே 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து அப்படின்னு வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். திரும்ப 5வது வசனத்தில் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது அப்படின்னு வாசிக்கிறோம். 7ல் கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது அப்படின்னு வாசிக்கிறோம். 10வது வசனத்தில் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். 13ல் கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அப்படின்ற அந்த வார்த்தை வாசிக்கிறோம். 27 வரும்போது இஸ்ரவேலை என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். 31ல் மறுபடியும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? புது பலன் உண்டு. நம்ம மீண்டு எழும்புகிற வாழ்வினுடைய அனுபவம் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடையது பெருகும் போது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க குறையவும் அவர் பெருகவும் வேண்டும். அவர் நம்மில் எப்பொழுது பெருக ஆரம்பிக்கிறாரோ அப்போ வரும் பாருங்க நமக்குள்ள ஒரு புது பலன். புது பலன்னா என்ன அர்த்தம்? புது பலன் நான் உனக்கு தருவேன்னா என்ன அர்த்தம்? இதுவரை எனக்குள்ள இல்லாத ஒன்று, அப்படிதானே அர்த்தம்? அல்லேலூயா. அப்போ இதுவரை இல்லாத ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடையதெல்லாம் இல்லாமல் ஆகணும். இப்போ உங்களில் நிறைய பேர் யோசிக்கிறீங்க, ஏற்கனவே இல்லாமல் தானே பாஸ்டர் இருக்கிறேன், ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு சரின்ற. அதுதான் அவர் நம்மை அவருடைய பலனால நிரப்புவதற்கான நல்ல வாய்ப்பாக இருக்கும். அவர் அவருடைய பலத்தினால நம்மளை என்ன செய்வார்? நிரப்புவார். அப்போ இப்படி சொல்லி என் பிரசங்கத்தை முடிக்கிறேன். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்பட போகிறோம். தேவன் நம்மில் செயல்பட ஆரம்பிப்பது, தேவன் நம்மில் ஸ்தோத்திரம் செயலாற்ற ஆரம்பிக்கிற அந்த செயல்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஃபஸ்ட்டு ஆரம்பம். இப்போ ஒன்று சொல்கிறேன், நான் உயரணும், நான் மேன்மைப்படணும், நான் எழுந்திருக்கணும் அப்படின்னா நான் எடுக்கிற முதல் முயற்சியினால அல்ல, அவர் என்னில் எடுக்கிற, எனக்குள்ளே செயல்படுத்த விரும்புகிற, அவரால் என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட விரும்புகிற அல்லது அவர் செயல்படுத்துகிறது தான் என்னுடைய முதல் முயற்சியாக இருக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். பிரசங்க இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? அவர் பலன் எனக்குள்ளே வரணும்னா ஏன் பலன் என்ன செய்யணும்? போகணும். ஏற்கனவே நம்ம போய் தான் இருக்கிறோம். சிலர் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், கல்லறை வரைக்கும் என்ன செய்தாச்சு? நெருங்கியாச்சு. இதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, அப்படி தானே சொல்கிறீங்களா? இதுக்கு மேலே அவர் கை வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். திஸ் இஸ் த ரைட் டைம். அல்லேலூயா. அதுதான் சரியான நேரம் அவர் அவருடையதை வைப்பதற்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேதுரு இப்படி சொல்கிறான், இரவு முழுவதும் நான் என்ன செய்தோம்? பிரயாசப்பட்டோம். அப்போ இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு அவனுக்கு என்ன கிடைக்கல? ஒன்றும் கிடைக்கல. இதே ஆண்டவர் ராத்திரியே போயிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? அவன் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட வேண்டியது ஆயிருக்குமா?
தேவையில்லை. அப்படிதானா? ஏன் வந்து ஆண்டவர் அப்படி பிரயாசப்பட விட்டார் அப்படின்னா, அவன் போட்டு எம்டி ஆகிறதுக்குல்ல, அவன் எம்டி ஆகிறதுக்கு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு முன்பதாக ஸ்தோத்திரம், நம்ம வந்து சரி பண்ணப்படணும், நம்ம எம்டி ஆக்கப்படணும். இதில் வந்து ஒரு பெரிய எப்படி சொல்ல அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது. அப்படிதானா? சிலுவைக்கு வர்ற கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. இயேசு எல்லாவற்றையும் இழந்தார். அப்படிதானா? சிலுவையில் கடைசி வார்த்தை என்னது? 7வது வார்த்தை என்னது? எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் தம்முடைய ஆவியை விட்டார்னு வாசிக்கிறோம். இன்னொன்று வாசிக்கிறோம், கடைசியாக குத்துறாங்க விலால, ஒரு சொட்டு ரத்தம் கூட அவர்கிட்ட இல்லை. கடைசியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காடி, அப்படிதானே, காளானா அல்லது கள்ளி செடி ஏதோ ஒன்று நிறைய சொல்கிறாங்க, அது கூட ரத்தமாக கன்வெர்ட் ஆகாமல் ஒரு ரத்தமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கடைசி சொட்டு வரைக்கும் என்ன செய்தாரு? எல்லாத்தையும் இழந்தார். அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் இழந்தாரு, எல்லாம் முடிஞ்சுது. பிசாசுக்கு எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் வாசிக்கிறோம், எல்லாம் முடிந்த அந்த சரீரத்தில் இருந்துதான் 3வது நாளில் அவர் திரும்பவும் மீண்டு எழுந்தார்னு சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. இல்லாட்டி நான் இப்படி வாசிக்கிறேன், இயேசுவும் தான் கொண்டு வந்த எல்லாவற்றையும் இழந்த பிறகுதான், எல்லாம் இழந்த பிறகுதான் அவருக்கு ஒரு மறுபடி வாழ்வு கிடைச்சது. அதைத்தான் பிலிப்பியரில் பவுல் எழுதுறார், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி கீழ்ப்படிந்தவராகி அப்படின்னு. எபிரேயர்ல வாசிக்கிறோம், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசுநாதரே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும் என்றால் நீங்களும் நானும் ஏமாத்துறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இனி வந்து இந்த 40 31 இந்த வசனத்தை அனுபவிச்ச ஒவ்வொருத்தனும் என்ன சொல்லுவான்? 39வது அதிகாரம் வரைக்கும் உயிரே போயிடுச்சு. அப்படிதானே? செத்துட்டானே வைங்க, அப்படிதான் எடுத்துக்கிடணும். செத்தாச்சு. இப்போ 40வது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து பலனை கொடுக்கன்னு சொல்றார், உன்னை கழுக போல எழுந்திருக்க பண்றேன்னு சொல்றாரு. இப்போ 40வது அதிகாரத்தில் இருந்து வாழ்றவன்லாம் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? யோசிங்களேன் கொஞ்சம். இப்போ நடக்கிறான்னு வைங்க, பேசுகிறான்னு வைங்க, என்ன சொல்லுவான்? நான் நடக்கிறேன், காரணம் நான் இல்லை, என்ன ஒருத்தர் என்ன செய்தார்? எழுப்புனார் அப்படின்னு சொல்லுவான். அப்படிதானே? இது வரைக்கும் பேசவே முடியும், என்னெல்லாமா பேசி பார்த்தான். அவர் நோன்னு சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லா நீதி நியாய தீர்ப்பையும் ஆண்டவர் நிறைவேற்றி முடிச்சிட்டார். இப்போ என்ன சொல்லுவான்? எழுமி நின்று குடும்பமா தேசமா என்ன சொல்லுவான்? எப்போ நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், ஆண்டவர் தான் என்ன இப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்காக. இப்போ யோபு என்ன சொல்லியிருப்பான்? இப்படி சொல்றேன், 25 வருஷம் அவன் வச்சிருந்ததெல்லாம் யாரு சம்பாதிச்சது? யோபு சம்பாதிச்சது. 42வது அதிகாரத்தில் வச்சிருக்கிறது யாருடையது? கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இப்படி ஒருவேளை அவன் நினைச்சிருப்பானா இருக்கும், இந்த 3வது அதிகாரத்துல இருந்து 38வது அதிகாரம் வரைக்கும் இருந்த போராட்டம் என்ன? என்னுடையதை இழந்துட்டேன், நான் சம்பாதிச்சதை இழந்துட்டேன், என்னுடைய பலன் போயிடுச்சு, என்னுடைய பிள்ளைகள் போயிட்டார்கள். இனி நீ அப்படி சொல்லுவியா? 42க்கு அப்புறம் சொல்லவே மாட்டான். என்ன சொல்லுவான்? இது கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஒரே நாளில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்ட அதே கரம்தான் ஒரே நாளில் யோபுவுக்கு ரெட்டிப்பானதை கொடுத்தது. அல்லேலூயா. இல்லாட்டி நான் இப்படி சொல்றேன், கர்த்தர்கிட்ட இழக்கிறது இழப்பே கிடையாது. ரெட்டிப்பானதுன்னா நான் இப்படி யோசிக்கிறேன். ஒன்று, இவன்கிட்ட இருந்து பிடுங்கினாரு பார்த்தீங்களா, அது ஒரு பங்கு. இந்த பிடுங்கினதுல இவன் விசுவாசமா இருந்தான் பார்த்தீங்களா, அதனால அவரோட பங்கு. இப்ப இவன் பங்கும் இழக்கல, அவருடைய ஆசீர்வாதமும் வந்துடுச்சு. புரிஞ்சவங்க இதுக்கெல்லாம் கை தட்டி நீங்க ஆவில நிரம்பி நன்றி சொல்லி இருக்கணும்.
ஹல்லேலூயா. எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் வருது. ஆண்டவருக்கு இழக்கிறது, ஆண்டவர் எடுக்கிறது, ஆண்டவருக்கு கொடுக்கிறது இழப்பே கிடையாது. டெம்பரவரியா இழக்கிறோம். நமக்கும் ஒரு 42வது அதிகாரம் வரும், நமக்கும் ரெட்டிப்பானதை கர்த்தர் தருவார். இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அவர் எவனுக்கும் கடனாளி அல்ல. ஹல்லேலூயா. நம்மட்ட வாங்கியாங்க அவருடைய ஊழியத்தை அவர் செய்ய போறாரு. நம்மட்ட வாங்கி அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்ட போறாரு. நம்மட்ட வாங்குறது போல வாங்குறாரு. ஆனா திரும்ப என்ன செய்யும்? கிடைக்கும். பிசாசுக்கு இழப்பு தான். ஹல்லேலூயா. பிசாசு எடுத்துட்டு போறது இழப்பு தான். ஆனா அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் தர்றது, நம்மிடத்திலிருந்து எடுப்பது, நாம் அவருக்கு கொடுப்பது இழப்பே கிடையாது. இயேசு இப்படி சொல்றார், பரலோகத்துல என்ன செய்யுங்க? பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. இந்த பூமியில திருடர்கள் நோட்டம் பார்த்து திருடுவாங்க. ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். முருங்கைக்காய் நிறைய காய்ச்சி கிடந்துச்சு. அப்போ பாஸ்ட் அம்மாட்ட நிறைய பேர் நீங்கள் முருங்கைக்காய் கேட்டிருக்கீங்க. உங்கள் பேரெல்லாம் சொல்லி சொல்லி ஒரு 40 முருங்கைக்காய் பறித்து அந்த பக்கெட்டுக்கு உள்ளே என்ன செய்தாங்க? காயக்கூடாதுன்னு தண்ணி ஊற்றி இவங்களுக்கு 4, இவங்களுக்கு 4, இவங்களுக்கு 4. பாருங்கள், நேற்று ஒரு 4 மணி இருக்கும். 4 மணி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நாங்கள் கொஞ்சம் அசந்துட்டோம். ஒரு பசுமாடு வந்து இருந்த 40 முருங்கைக்காயில் இப்போ 4 5 தான் இருக்குது. எல்லாத்தையும் கடிச்சு தின்னுட்டு அது விஷாமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா. பிசாசு வந்து இப்படி தான் செய்வான். பிசாசு வாயில் போகிறது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் முருங்கை மரத்தில் இன்னும் நிறைய முருங்கைக்காயை தருவார். இனி உங்கள் பங்கு வரும். ஹல்லேலூயா. பங்கு வரும். ஒழுங்காக தண்ணியும் ஊற்றிட்டு போகணும். வாரந்தோறும் யாரெல்லாம் முருங்கைக்காய் வாங்குறீங்களோ உங்கள் பேரை சொல்லி, நான் செல்வம் பெருசியாக ஒரு குடம் அப்படின்னு தண்ணி ஊற்றிட்டு போகணும். ஹல்லேலூயா. கூட இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு கொடுக்கிறது இழப்பே கிடையாது. நான் இப்போ சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாள் போராடினேன், அறிவிப்பு சொன்னேன். இப்போ வந்து கட்டாயமாக எல்லாத்தையும் வாங்கிடுவோம். தயவு தாட்சண்யமே பார்க்க மாட்டார். ராஜன் சிஸ்டரும் சேர்த்து தான் 50,000 தரணும். இல்லைன்னா காதில் கழுத்தில் இருக்கிறத கலட்டிடும். இல்லை, சும்மா சொல்கிறேன், வேடிக்கையாக சொல்கிறேன். உங்கள்கிட்ட இப்போ கட்டாயப்படுத்தி வாங்க தான் போகிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குற 1000மோ 50,000மோ 1 லட்சமோ 5 லட்சமோ இழப்பு இல்லை. எப்படியும் முதல் அதிகாரத்தில் ஆண்டு பிசாசை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாரோ, எடுத்துகிட்டு போனது மேலே இருந்துச்சு, திரும்ப வந்தது புதுசாக 2 கொடுக்கல. ஏற்கனவே இவன்கிட்ட வாங்கின ஒன்றும் திரும்ப இன்னொன்றும். பேங்குனா அப்படி தானே செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள் 30 கொடுத்தா 60 ஆண்டவர் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவார். நீங்கள் 5 கொடுத்தீங்கன்னா 50 ஆண்டவர் ரிட்டர்ன் பண்ணுவார். 30 கொடுக்குறீங்களா 5 கொடுக்குறீங்களான்றது நீங்களே முடிச்சுக்கிடணும். 30னா 1 மடங்கு தான். ஆனால் 5னா 100 மடங்கு பலனை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். நான் ஸ்டேஜில் நின்று பிரசங்க நேரத்தில் சொல்கிறேன், தேவ வார்த்தையை பிரசங்கிக்கிற நேரத்தில் சொல்கிறேன், கர்த்தர் எடுக்கிறதும் சரி, கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறதும் சரி இழப்பு அல்ல, ரெட்டிப்பாய் நிச்சயமாய் திரும்ப வரும். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படலாமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய பந்தில நீங்கள்